சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பாஜக ஆட்சியில் ஊடக சுதந்திரம் இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறிய நிலையில் ஊடக சுதந்திரம் குறித்து நீங்கள் பாடம் நடத்த தேவையில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மே 3ஆம் தேதியை உலக பத்திரிகை சுதந்திர தினமாக கடைபிடிக்க ஐக்கிய நாடுகள் பொது சபை அறிவித்திருந்தது. உலக பத்திரிகை சுதந்திர நாளையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவிக்கையில், ஊடக சுதந்திரத்திற்கான உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் 151 என படு பாதாளத்தில் உள்ளது. அதற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினாலே அவர்களை பார்த்து பாஜக அரசு அஞ்சுகிறது, அவர்களை சிறையில் அடைக்கிறது என்று விமர்சித்துள்ளார். முதல்வரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தான் செய்யும் தவறுகளுக்கு மற்றவர்கள் மீது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பழி சுமத்துகிறார். திமுக ஆட்சியின் அவலங்களை பேசியதற்காக பொதுமக்களையும் பத்திரிகையாளர்களையும் திமுக அரசு சிறையில் அடைத்துள்ளது. எமர்ஜென்சி காலத்தில் 253 பத்திரிகையாளர்களை காங்கிரஸ் அரசு கைது செய்தது. அதில் 110 பேரை மிசா சட்டத்தில் சிறையில் வைத்தது. அந்த காங்கிரஸ் கூட்டணியில்தான் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று விமர்சித்துள்ளார். மதுரையில் தினகரன் நாளிதழின் அலுவலகத்தை திமுகவினர் கொளுத்திய சம்பவத்தை குறிப்பிட்ட அண்ணாமலை, பத்திரிகை சுதந்திரம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் பாடம் நடத்த வேண்டாம் என்று சாடியுள்ளார். அது மட்டுமன்றி பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் மீதுதான் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார்.